இஷாக்கு தக்பீர் கட்டினவர் 2 ரக்காத்தா தொழுகிறார். எத்தனை ரக்காத்தும் தொழுகிறோம் நபில் முத்துலம் தொழுகிறார். 12 மணியா காட்டிலும் 100 ரக்காத் மாய் தொழுகிறாரு. இன்னொத்தரிக்காது வீட்டுல பெட்டில இருந்து கொண்டு ரப்புல் ஆலமீன பாருங்களே, என்னைய நோய் இல்லாம படைச்சு வச்சீங்க அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தை பாருங்க, விருந்த வானத்தை படைச்சு வச்சீங்க அல்ஹம்துலில்லாஹ். அவனே விரும்பி எனக்கு சாலிஹான மனைவியை தந்தியா. பெட்டில இருந்து கொண்டு ரப்ப சிந்திக்கார். இவரோ தந்திக்காரு. இவர் பள்ளியில இருந்து கொண்டு முழுந்து சொல்கிறார். இவரை விட அவர் மேலானவர். ஏன் தெரியுமா? இவர்த கல்பு டச் இல்லாம மலை மாதிரி முழுந்தவங்க அமல் செய்யறாரு. அவர் வீட்டுல பெட்ல இருந்து கொண்டே ரப்போட டச் நீக்கிறார். எங்களுக்கு விளங்க அவர் பெட்லாம் நீக்கிறார், ட்ரெயின்லாம் போறாரு, பிளைட்லாம் போறாரு, வான்லாம் போறாரு, உட்கார்ந்து கொண்டு தான் நீக்கிறாரு. கல்பு ரப்போட டச் ஆகி இருக்குது. இவர் அமல் செய்யறாரு. அமல் செய்யற நேரத்திலே ரப்போட கல்பு டச் ஆயிருந்தா அவரை விட இவர் மேல் உடலும் கல்பும் சேர்ந்து இருக்குது. இவர்த கல்பு ரப்போட டச் இல்ல. சும்மதான் தொழுகிறாரு, சும்மதான் ஓதுறாரு. நன்மை இருக்குதா இல்லையா? இருக்குது. ஆனா பூர்ணமான நன்மை அவர் அடைகிறார். பாத்தீங்களா? அதனால ஷரியத் என்று சொன்னது, இஸ்லாம் என்று சொன்னது, மார்க்கம் என்று சொன்னது, தரீக்கத் என்று சொன்னது கல்போட டச் ஆனது. எங்கட இஸ்லாம் மார்க்கம் எந்த அளவுக்கு சொல்லி தந்தீங்கன்னு பாருங்களே. எங்கட தரீக்கத் எந்த அளவுக்கு வழிகாட்டிக்கன்னு பாருங்களே. ராவைக்கு நாங்க என்ன தூங்குறேன், 12 மணிக்கு திடீரென்று எழும்புற. எந்த எலுமின தாஜ தொலைவா இல்ல, திடீரென்று பசி ஒன்று வந்த எலிமினர். எந்துக்கு? யூரின் பாஸ் பண்ண எலிமினர். சத்தம் ஒன்று கேட்டு திருப்பி படுக்க போற அவரு. அது வேற செய்து 12 மணிக்கு எலும்பிக்கி அப்படி முடிக்குவாரு. 1 மணிக்கு எலும்பிக்கி, 2 மணிக்கு எலும்பிக்கி. இந்த எலிமின மனுஷன், இந்த எலிமின பொம்புல பெட்ல இருந்து கொண்டே இன்னும் கொஞ்சம் விளப்பமா சொல்லிண்டா போல வடிச்ச வாயோடு அப்படியே இருந்து கொண்டு 4ஆம் களிமா எல்லாருக்கும் பாடம் தானே, பாடம் கேட்க தேவையில்லை. எல்லாருக்கும் பாடம் பள்ளிக்கூடத்துல இருந்து சொல்லி 4ஆம் களிமா தௌஹீத் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற ஒரு தடவை. அவர 3ஆம் களிமா சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வ லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வ லா ஹவுல வ லா குவத்த இல்லா பில்லாஹி அலியில் அலீம். முடிஞ்சு. இந்த ரெண்டும் தான். 4ஆம் களிமா ஒரு தடவை, 3ஆம் களிமா ஒரு தடவை துவா ஓதிட்டு இதா தஆ உஸ்துஜீப, அவன் வேண்டிய துவாவை கேட்கட்டும், உடனே துவா கபூலா. புகாரியில வர தஹஜ்ஜுதிலே பாடத்துல உடனே துவா கபூல். எங்க வைத்தீங்கன்னு பாருங்க. எப்படி புகாரி இமாம பேசுற, புகாரி இமாம் சுத்தம். அல்லாஹ் எத்தனையோ லட்சத்தை புகாரி இமாம் கடலை ஒட்டினாங்க. அவருடைய சொந்த சல்லிய, அது பெரிய ஹிஸ்டரி. சொந்த சல்லிய லட்சம் மாணிக்க கல்ல அவங்க கப்பல்ல வந்து கொண்டிக்கிட்டு இல்ல, கடல்ல ஒட்டினாங்க. அவங்கள சொந்த சல்லி. கேட்டான் இறங்கச்சல கேட்ட, எந்துக்கு ஒட்டின? இல்ல நீ 1000 தங்க காசி மோண்டின்னு சொல்லிட்டே, ஆனாலும் ஒருத்தருக்கும் தெரிய ஏண்டி. இப்ப கப்பல் வந்து அது ட்ரெயின் மாதிரி ஸ்டேஷன் இப்பட்டு இல்ல, அது த்ரூவா கரைக்கே வந்து சேருகிறது. எல்லாரும் ஒன்று ஏறுவாங்க, ஒன்று இறங்குவாங்க. ஆனால நீ ஓண்டேண்டுட்டாய். செக் பண்ற நேரத்துல ஒனே கிட்ட இருந்தா நான் கல்லண வட்டம். அப்படிதானே? அவங்கட சொந்த சல்லி. இவன் கொரோட்டினான், 1000 தங்க காசை காணல. இவங்க பேச்சோட பேச்சா விட்டுட்டான். அவன் கல்வி சுத்தமே. புகாரிமா சொல்லிட்டான், என்கிட்ட 1000 தங்க காசு கண்டு. அவன் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டான். இதுதான் சந்தர்ப்பம். ஆள் மிஸ்கின் லெவல் நீக்கியாரு. அப்படித்தானே? நோஞ்சால் மாய்ந்தா மிஸ்கின் லெவல் இருந்து அவனை தான் அடிக்க பாக்கு. கொஞ்சம் உஷாராயிருந்தா அவனுக்கு பயந்துடு. புகாரி மாமா அவன் விளங்கிட்டான், திருடன். அவன் 1000 தங்க காசுட்டான். எல்லாம் செக் பண்ணி பார்த்தா ஒருத்தருக்கிட்ட இல்ல. எல்லாம் அவனை ஏசிட்டு போனான். கரைக்கிட்டு வந்து கேட்டாங்க, உன்கிட்ட 1000 தங்க காசு ஒன்றும் இல்ல. இல்ல நீ சொல்ல சொல்லி நான் ஒருத்தருக்கு கடல்ல ஒட்டிட்டீங்களா? இல்லடா, நீ என்னைய பொய்யாக பார்த்த. நான் யார் தெரியுமா? அடிக்கடி மக்கா மதீனா பேய்த்துட்டு வாருவன். அங்கதான் பெரிய பெரிய மஷாயிக்மார்கள் வாரு, ஹதீத படிச்சவங்க வாரு. நான் இவ்வளவு கஷ்டப்படுகிற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீத பாதுகாக்க நீ திருட்டு பட்டம் தந்தா நான் எப்படிடா இந்த ஹதீத மக்கள் நம்புவாங்க? எப்படிப்பட்ட தக்குவா! யா ஸல்லி வ ஸல்லிம் தாயிமல் அபத அலா حبيبك خير الخلق
كلهم وكلهم رسول لله ملتمس غرفا من البحر أو رشفا من ناديا يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم مولا يا صل وسلم دائما عبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الأسخياء الأكرمين. اللهم صل وسلم على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. صدق الله مولانا العظيم. قال نبينا صلى الله عليه وسلم اتق المحارم تكن أعبد الناس وارض بما قسم الله لك تكن أغنى الناس. رواه الترمذي أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா போலும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாட்டும். அல்ஹம்துலில்லாஹ். கண்மணியா முஸ்தபா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குடும்பத்தை சார்ந்தோர்கள், அஹ்லு பைத்தினர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், வலிமார்கள், முழு உலக முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களது பேரிலும் அல்லாஹு தஆலா நாயனுடைய அருள் ரஹ்மத் பரக்கத் கியாமத் நாள் வரும் வரை உண்டாவதாக. இந்த சங்கியான மஜ்லிஸை வல்லநாயன் கபூல் செய்வானாக. யார் யாரெல்லாம் என்னென்ன ஹாஜத்தோடு வந்திருக்கிறார்களோ அந்த ஹலாலான ஹாஜத்தெல்லாம் நிறைவேற்றி வைப்பானாக. எந்தெந்த கவலைகள் பிரச்சனைகள் நோய்களை சுமந்து வந்திருக்கிறாங்களோ ரப்பே ரஹ்மானி கண்மணி நாயகத்துடைய பேர பிள்ளையான் குதுபுல் அக்பர் வல் கௌதுல் அஷ்ஹர் சையதுனா ஷேக் அபுல் ஹஸன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பரக்கத்தினால் நீக்கி இருலகத்திலும் சந்தோஷமான வாழ்வை தந்து அவர்களோடும் அவர்களுடைய அப்பாவாய் ரஹ்மத்துல் ஆலமீன் முழு உலகத்துக்குமே ஒளிச்சுடர் கண்மணி முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு இருக்கும் நல்ல பெரும் பாக்கியத்தை கூட்டம் குடும்பங்களோடு தந்தருள் வாழிப்பானார். சீதவிகளே, நீண்ட நேரம் அல்ல, சொற்ப நேரம். ஆனால சிந்தனைய வெளியே சிதறுடாம ஆரம்பத்திலிருந்து என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது கொடுத்து நல்ல முறையில் கேட்பதோடு முதன்மையாக என்னையும் சேர்த்து பிழைகள் இருந்தால் முழுமையாக திருத்தியும் கேட்டதை சடங்காக்கிடாம உள்வாங்கி பிழைகளை திருத்தி மறந்துடாம அவங்க வீட்டிலிருந்து கேட்டாலும் நீங்களும் ஒரு தடவை உங்களோட மனைவி சகோதரிகள் சாட்சி பெரியம்மா தாய்மார்களுக்கு ஞாபகப்படுத்தி நல்லவர்களாவே வாழ்ந்து நல்ல மௌத்தை அடைகின்ற கூட்டத்தில் வல்லனாய் நம் அனைவர்களையும் கபூல் செய்வானா. சீதவிகளே, நாங்கெல்லாம் ஜும்மா பள்ளிவாசல் பாசியா ஜும்மா பள்ளிவாசல் மையவாடியோடு இருக்கிற பள்ளிவாசலே. ஆனால மறக்காம எப்பதான் வெளியே போனாலும் அந்த வெளியே போட் போட்டிக்கிறது சஹீஹான ஹதீஸ். இந்த பேருவல சைனா போர்ட்ல மட்டுமல்ல
முழு உலகத்திலேயும் எல்லா ஸ்ரீலங்கா மையவாடிலையும் அந்த சஹீஹான ஹதீஸ் துவாவை அடிச்சு வச்சு, ஆனால் எல்லாரும் கட்டாயம் அவங்களுக்கு சலாம் சொல்லிட்டு போவோம். அவங்க யாரு தெரியுமா? ஒன்றோ உங்களோட உம்மா அல்ல உம்மும்மா, உங்களோட அப்பா வாப்பா மகன், யாரோ உங்களோட ரத்தத்துல உள்ளவங்க தான் இருக்கிறாங்க. ஆனால நீங்களும் தான் நாங்களும் தான் அடிக்கடி இந்த பள்ளி வாசலுக்கு வந்து போகும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியார் மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன் யக்ஃபிருல்லாஹ் லனா வ லக்கும் வல் ஆஃபியா அன்தும் ஸலபுனா வ நஹ்னு பில் அஸர். கபருடையவங்களே மண்ணுடையவங்களே உங்கள் மீது சலாம், அல்லாஹ் எங்களையும் உங்களையும் மன்னிப்பானா, உங்களுக்கும் ஆஃபியத்தான சுகமான வாழ்வை தந்து வைப்பானா. அன்தும் ஸலபுனா, நீங்க எல்லாம் முந்தி பேத்திட்டீங்க, வ நஹ்னு பில் அஸர், நாங்க இப்ப பின்னால வாரோம். அப்படி என்றா என்ன தெரியுமா கருத்து? நீங்க இந்த பேர்வலை விட்டு எங்கதான் போனாலும், எங்கதான் காலடி வச்சாலும் ஒவ்வொரு காலடியும் கபரை நோக்கி கொண்டு போறோம். ஆனால் தான் வனஹ்னு பில் அஸர், அவனோட பிற ஹடியில நாங்க பின்னுக்கு வந்து கொண்டு. ஆனால குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு சலாமையும் மறக்கவான, மௌத்தையும் மறந்துடமான. இப்படி ஒரு பார்வை பார்க்க செல்ல இந்த சின்ன பிள்ளைகளோட 30 வயதை தாண்டின 35, 40, 50, 60, 70 வயதுடையவங்க இருக்கிறோம். இனி எங்கட அடுத்த இஸ்டம் அவருடைய வாழ்க்கை. இந்த துன்யாவில இருக்கும் பொழுது படைச்ச ஹாலிக்காகிய ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்வோட எங்கட உள்ளம் டச்சாகி தண்டா சக்கராத்தே நல்லந்தான், கபரே வெளிச்சந்தான். அதுக்குதான் தரீக்கத், அதுதான் சூஃபித்துவம். இது புதிதான ஒன்று அல்ல, இது குர்ஆனுடைய வாழ்க்கை, இது ஹதீதுடைய வாழ்க்கை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற சஹாபாக்களும் தாபீங்களும் இமாம்களும் காட்டி தந்த நம்முடைய முன்னோர்கள் அப்பாமார்கள் நல்ல முறையில வாழ்ந்து இன்றையும் கபரை வெளிச்சமாக்கிக்கிறாங்க. வல்லநாயன் அந்த கூட்டத்தில் எங்களையும் கபூல் செய்வானாக. அருமையான பேரன்பு பெருமக்களே, இந்த மஜ்லிஸுடைய நாயகர் கண்மணி நாயகத்துடைய பேரப்புள்ள ஷாதுலி நாயகர். ஷாதுலி நாயகம் வஃபாத்தாகி இன்றைக்கு 800 வருஷத்துக்கு மேல, ஹிஜ்ரி 593 பிறந்தாங்க. அவங்களோட அப்பா மாதிரி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி கரெக்டாக 63 வருஷம் வாழ்ந்து அல்லாஹ் போய் சந்திச்சுட்டாங்க. இன்னைக்கு ஹிஜ்ரி 1447, அவங்க வஃபாத்தானது 800 வருஷத்துக்கு மேல. இன்றைக்கும் ஷவ்வால் மாதம் வந்தா, துல்காதா மாதம் வந்தா, எங்கெல்லாம் ஷாதுலியா தரீக்கத்தோ, எங்கெல்லாம் அவங்கள்ட்ட தரீக்கத்தோ, அங்கெல்லாம் அவங்கள பாராட்டு. ஷாதுல் நாயத்தை காணமில்ல, அவங்க தலைவராக முர்ஷிதாக வழிகாட்டும் போன்னு சொல்லிட்டு போன அப்துல் அப்பாஸ் முர்சி நாயகத்தை காணமில்ல. ஆனா இன்றைக்கு நாங்க புகழ்றோம். 1000க்கு மேல் மட்டவங்க 1200 பேர் மட்டும் வாராங்க, நேரம் எடுத்து வாராங்க, டைம் எடுத்து வாராங்க. ஏன் தெரியுமா? அவங்கள காணாமலே அவங்களோட இஷ்கு, அவங்களோட ஆசை, அவங்களோட மஹப்பத், அவங்கள பத்தி பேசுறோம், அவங்கள பத்தி கேட்கிறோம், பைத்தாக பாடுறோம், ஹிகாயத்தாக ஓதுகிறோம், வாசித்து காட்டுகிறோம், தெரிஞ்ச பாஷையில பேசுறோம்னா ஒரே ஒரு விஷயம்தான், உலகத்துல வாழ செல்ல கல்ப ரப்போட டச்சாக்கினாங்க. ஆனால் அல்லாஹ் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? நீ என்னத்தானே அடிக்கடி சொல்லிக் கொண்டீங்க, மக்களை எல்லாம் என்னோட சேர்க்கணும் என்ற அவாதானே. ஆனால கியாமத்து நாள் வரைக்கும் உங்களோட ஞாபகம் இருக்கும். இது நாங்க மட்டும் சும்மா தலையாட்டிட்டு போறது இல்ல. எங்கட வாழ்க்கையில பிழைகளை திருத்தோம், பிரச்சனைகளை இல்லாமக்கும். வெறுமனே ஷவ்வாலையும் துல்காதா மாதத்திலே மட்டும் ஷாதுலி நாயகத்தை ஞாபகப்படுத்திட்டு போறது மட்டுமல்ல, அவங்க சொல்லி தந்த மாதிரி அவங்களால நியமிக்கப்பட்ட காலம் காலமாக அவங்களோட வாழையடியில் வந்த அவங்களுடைய பின்னால் வந்த மஷாயிக்மார்கள் இந்த ஸ்ரீலங்கா நாட்டிலேயும் இந்த பேர்வலையில எத்தனையோ ஷேக்மார்கள் இதே இடத்துல நின்று பயம் பண்ண சரித்திரம் என்னை விட உங்களுக்கு தான் தெரியும். இதே முசல்லால தொழுவிச்சிக்காங்க, இதே மின்பர்ல கொத்துபா ஓதிக்காங்க, இதே ஊர்ல எத்தனையோ ஊர்ல வீடு வாசலுக்கு அவன சங்கியான கால் பாதம் பட்டி இந்த மஜ்லிஸ்ல ஒரு 80க்கு மேல அவங்கதான் அவனோட வாழையடி வாழையா வந்த அவங்க ஸ்ரீதேவிகள் தான் பேரும் வச்சிருப்பாங்க, அவங்க தான் தஹ்னீக் இனிப்பும் வச்சிருப்பாங்க,
அந்த பரக்கத்து தான் இந்த ஸ்ரீலங்காவில சீனா கோட்டை. நீங்க கல்ல பெரிய வியாபாரி, உங்களோட கெட்டித்தனம் அல்ல சத்தமா சீதவிகளே, உங்களோட கெட்டித்தனம் அல்ல, உங்களோட பிசினஸ் டெக்னிக்கலும் அல்ல, உங்களோட பாப்பமான கெட்டித்தனம் அல்ல. அந்த கண்ணியமான ஷேக்மார்கள் அந்த வாழையடி வாழையாக அல்லாவோட டச்சாயி அல்லாவோட டச்சா போன ஊரை விட்டு ஊரு நாடு விட்டு நாடு வந்தாங்க இல்ல, அவங்களோட பரக்கத்து இந்த சீனம் கோட்டைக்கு இருக்குது. அடுத்த நாட்டை விட இந்த பேர்வலையில இந்த சைனா போட்ல எத்தனையோ நாடுக்கு போய் வியாபாரம் செய்யறாங்க. அவங்களோட கெட்டித்தனம் அல்ல, அவங்களோட பரக்கத். பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்கிறாங்க, ஆபியத்தா வாழ்றாங்க. ஆனால சுக்குர மறந்துடாதீங்க, ரப்போட டச்சாகி இருக்கிறத இல்லாம ஆக்கிறாரு. பயான் சும்மா சடங்காக ஈடுபடாது. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்து சொல்ற, இன்ன ஃபீ ஸாலிக லذிக்ரா, நிச்சயமா சத்தியமா இல உபதேசம் இருக்குது, இல விஷயம் இருக்குது, இல படிக்கிற நல்ல ஆலோசனை இருக்குது. யாருக்கு? லிமன் கான லஹு கல்புன், யாருக்கு உள்ளம் இருக்குதோ அவங்களுக்கு என்றான் அல்லாஹ். இல்ல உள்ளம் இல்லாதவங்க வந்தீங்க, எல்லாரும் உள்ளத்தோட வந்தீங்க. அப்படி என்றா யாரெல்லாம் கல்புல அல்லாஹ் அடையோனும், அல்லாஹ் நான் சேரோன், ரப்ப நாம் மறந்துடப்படாது என்று எப்பயுமே 24 மணித்தியாலமும் உள்ளத்தை எங்கட மஷாயிக்மார்கள் காட்டி தந்த மாதிரி ரப்போட இணைச்சா அவங்களுக்கு இதுல விஷயம் இருக்குது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால ஸ்ரீதேவிகளே, எல்லாரும் இஷா தொழுதோம், உடலால தொழுதோம். இந்தியில இருந்து ஹஜ்ஜிக்கு போறாங்க, ஸ்ரீலங்கா நாட்டில இருந்து 3500 பேர் 22ஆம் தேதி அங்கே ஃபைட் போகுது. ஸ்ரீலங்கா நாட்டில இருந்து 3500 பேருக்கு கோட்டா கிடைச்சி ஹஜ்ஜிக்கு போறாங்க. காபாவை வளம் வாராங்க, மினாலிப்பாங்க, அரபாலிப்பாங்க, முஸ்தலிபாலிப்பாங்க, திருப்பி மினாவுக்கு வருவாங்க, திருப்பி மக்காவுக்கு வருவாங்க, திருப்பி மதீனாவுக்கு போவாங்க. கிட்டத்தட்ட 28, 29, 30 நாள் நின்றுட்டு வருவாங்க. ஹஜ்ஜிக்கு பைத்திக்கிறாங்க. இங்க நாங்க இஷா தொழுதோம், இன்ஷா அல்லாஹ் சுபஹும் தொழுவோம். எல்லாரும் ஒதுவோடி இருக்கிறீங்க, எல்லாம் உடலால செஞ்ச இபாதத். அப்படிதானே? இந்த உடலால செஞ்ச இபாதத் கல்பு டச்சாகலேண்டா நன்மை கிடைக்கும், ரப்ப அடையலாம். அதனால தான் ஷாதில் நாயன் சொல்ற, மிஸ்காலு ذرة من الأعمال القلبية أفضل من مساقيل الجبلية البدنية. உடலால மலை மாதிரி அமல் செய்கிறார். ஒருத்தர் எஷா புறகுல இருந்து ராவ் 2 மணி ஆகி குர்ஆன் ஓதுறார், உடலால செய்கிறார், வாயால் ஓதுறார். ஓத செல்ல கல்பு ரப்போட டச் இல்லாம எஷாக்கு தக்பீர் கட்டினவர் 2 ரக்காத்தா தொழுகிறார். எத்தனை ரக்காத்தும் தொழுகிறமே நபில் முத்துலம் தொழுகிறார். 12 மணியா காட்டிலும் 100 ரக்காத்மாய் தொழுகிறாரு. இன்னொருத்தர் ஈக்கியாரு வீட்டுல பெட்டில இருந்து கொண்டு, ரப்புல் ஆலமீன பாருங்களே, என்னைய நோய் இல்லாம படிச்சு வச்சீங்க, அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தை பாருங்க, விருந்த வானத்தை படிச்சு வச்சீங்க, அல்ஹம்துலில்லாஹ். அவனே விரும்பி எனக்கு சாலிகான மனைவியை தந்தீங்க. பெட்டில இருந்து கொண்டு ரப்ப சிந்திக்கார். இவ்வளவு தந்திக்காரு. இவர் பள்ளியில இருந்து கொண்டு முழுந்து சொல்லுகிறார். இவரை விட அவர் மேலானவர். ஏன் தெரியுமா? இவர்த கல்பு டச் இல்லாம மலை மாதிரி முழுந்தவங்க அமல் செய்யறாரு. அவர் வீட்டுல பெட்ல இருந்து கொண்டே ரப்போட டச் நீக்கிறார். எங்களுக்கு விளங்குது, அவர் பெட்லாம் நீக்கிறார், ட்ரெயின்லாம் போறாரு, பிளைட்லாம் போறாரு, வான்லாம் போறாரு, உட்கார்ந்து கொண்டு தான் நீக்கிறாரு. கல்பு ரப்போட டச் ஆகி இருக்குது. இவர் அமல் செய்யறாரு. அமல் செய்யற நேரத்திலே ரப்போட கல்பு டச்சா இருந்தா அவரை விட இவர் மேல் உடலும் கல்பும் சேர்ந்து இருக்குது. இவர்த கல்பு ரப்போட டச் இல்ல. சும்மதான் தொழுகிறாரு, சும்மதான் ஓதுறாரு. நன்மை இருக்குதா இல்லையா? இருக்குது. ஆனா பூர்ணமான நன்மை அவர் அடைகிறார். பாத்தீங்களா? ஆனால ஷரியத் என்று சொன்னது, இஸ்லாம் என்று சொன்னது, மார்க்கம் என்று சொன்னது, தரீக்கத் என்று சொன்னது கல்போட டச் ஆனது. ஒன்ன மறந்துடுவான ஸ்ரீதேவிகளே, எங்களே மாதிரி ஆக்கள், உங்களே மாதிரி ஆக்கள் எவ்வளவுதான் டச் ஆகி இருக்கிறோமோ அவ்வளவுக்கு பிரச்சனை கூட. போன் எடுத்து பாருங்க, வெள்ள சொபையில் இருந்து ராவா காட்டிலும் இவரோட 3 நிமிஷம், அவரோட 4 நிமிஷம், அவரோட 15 நிமிஷம், இவரோட 20 நிமிஷம், அவரோட அரை மணித்தியாலம் கூட்டி கழிச்சு கிட்டத்தட்ட அந்த நாள் முழுக்க 3 மணித்தியாலம் போன்ல இருந்தீங்க. சரியா? 3 மணித்தியாலம் போன்ல இருந்தீங்க. 24 மணித்தியாலத்துல 6 மணித்தியாலம் ராவைக்கு பாலகீனம் செய்து படுக்க வைங்களே,
பாக்கி 18 மணித்தியாலம். இந்த 18 மணித்தியாலத்துல 3 மணித்தியாலம் ரப்போட டச் ஆகி ஒரு இடத்துல இருந்து 3 மணி தான் தொடர்ந்தல்ல, ஒரு 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் இருந்து ரப்பே ரஹ்மானே இவ்வளவு நியமத்து தந்திக்கியா, நீயா விரும்பி இந்த பேர்வல சீனா கோட்டையில என்ன புறக்க செஞ்சீங்க, நல்ல ஒரு பொஞ்சாதியை தந்தீங்க, நல்ல ஊடுவாசல் ஒன்றுமே என்ன கெட்டித்தனம் அல்ல, ரப்பே ரஹ்மானே நீ தந்தது இல்லையா என்று ரப்பனை நீங்க உங்களோட கல்லிட வியாபாரம் நீங்க தான் மெயின் ஆள், உங்களோட கடையில எல்லாம் வந்து சேரும். நாங்க ரப்போட டச்சாக ரெடி இல்லை, அப்படி பேச ரெடி இல்ல, அப்படி நினைக்கிறதே ரெடி இல்ல. ரப்போட டச்சில இருந்து பாருங்க, கவலை எல்லாம் மறந்துடும். நாங்க நாளைக்கு எங்க கல்ல பண்ண போற, யாரு காட்டு, எப்படி பேசுற, இதுதான் ராவ் முழுக்க சிந்தனை. சொபகு தக்பீர் கட்டினா இதுதான் சிந்தனை. அவுராதும் இல்ல, திக்ரும் இல்ல. சிலவங்களை பார்த்தா தஹஜ்ஜுதும் இல்ல, சொபவுடைய முசுன்னத்தும் இல்ல, சொபவுடைய ஃபர்லும் இல்ல, வலிபாயா பத்தி அவுராதும் இல்ல, கல் எடுத்து கொண்டு போறாரு. நீ பொல்லுதான் நடக்குமா இருக்கு, யாரும் நடக்காது, பெரிய முசீபத்லாம் போகும். ரப்போட டச்சா ஈக்கியது தான் இவ்வளோ காலமும் சஹாபாக்கள் இருந்து, தாபியங்கள் இருந்து, தபா தாபியங்கள் இருந்து, இமாம்கள் இருந்து, வலிமார்கள் இருந்து, குதுப் நாயகம், ஷாதுல் நாயகம், ஹாஜா நாயகம், சுல்தான் ஆர்மி, அஹமது கபீர், ரிஃபாயி நாயகம், பாசி நாயகம், இவ்வளோ வந்த அல்லாவோட எங்கட கல்வை சேர்க்க எங்கட முன்னோர்கள், உங்களோட முன்னோர்கள், உங்களோட அப்பட அப்பா, உங்களோட உம்மோட உம்மா, அவங்க எல்லாம் கரெக்டா இருந்தாங்க, டைமுக்கு தொழுந்தாங்க. வலிவாயா புத்தி எங்க போனாலும் மிஸ் ஆகுறல்ல. நான் யமன்ல கிடைச்ச ஒரு கிதாப் ஒண்ணி அல் குலாசா, அதுல அதை எழுதின முசன்னிப் எழுதிக்காரு, அல் அவுராது லா தன்ஃபௌ இல்லா மஅத்தவா. இந்த அவுராதிக்கே டெய்லி ஓதினா தான் பிரயோஜனம். வலிவாயா புத்தி ஆயிக்குது, டெய்லி சுபஹுக்கு பின்னால் ஓதும், டெய்லி மக்ரிபுக்கு பின்னால் ஓதும், அப்பதான பிரயோஜனம். அவர் கிடைச்ச ஓதிய கல்யாண வீட்டுக்கு டைமுக்கு ஓதுகள்ல, அவர்கிட்ட வேலை என்ன ஓதுகள்னா சரியான பிரயோஜனம் கிடைக்கும். வலிபாயா புதிய சடனாக்கிறதல்ல, அது வெளியாயிடு தந்திக்கிறதே ரப்போட டச்சாக. ஆனால சீதேவிகளே, எங்கட கல்பு அல்லாஹ் ஓடிக்கோணும். நீங்க மனைவியோடிறீங்க, வீட்லீங்க, புள்ளைடிறீங்க, கல்லோடிங்க, வியாபாரத்திறீங்க, ரப்பத்தன் இருக்கிறான் என்ற உணர்வோடிறீங்க, நீங்க தான் பெருங்கொண்ட கோடீஸ்வரர், உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நான் கல்ப ரப்போட டச் ஆகுற சப்ஜெக்ட்ல சொல்றேன். நீங்க மன்னிச்சுக்கொள்ளணும், இந்த இடத்துல சொப இல்லாதவங்களே ஏண்டா விஷயம் ஃபெயிலே, சொபஹே இல்லையண்டா மன்சல்ல சுபாபி திம்மத்தில்லா, அது நீங்க எழுத்துக்கு யார் சொப தொழுகிறாரோ அவர் அல்லாத பொறுப்புளிக்கார். யாரு சொப தொழுதவர், சொபஹே இல்ல, இவர் இங்க வலிபாயா புத்தியா ஓதுது. வலிபாயா கூத்தியாலே பின்னுக்கு வாரதிக்கு துவாக்கள், அத வாயால் ஓத செல்ல கல்வின் டச் ஆயிக்கொள்ளும். எல்லாரும் தெரிந்தானே, அடிக்கடி உலமாக்கள் சொல்லி தந்த அவுராதிகள் தான். நல்லா குர்ஆன் ஆயத்தும் தான், துவாவும் தான். யா அல்லாஹ் என்ன எல்லா விஷயத்தையும் உனக்கு நான் பொறுப்பு சாட்டிக்கிறேன், வாயால் சொல்ற மாதிரி கல்பால நினைக்கும். இன்னல்லாஹ் பஸீரு பில் இபாத், அடியாளரை நீதான் பார்த்து கொண்டிருக்கிய. ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லஹு அலைஹி தவக்கல்து வ ரப்புல் அர்ஷில் அஸீம். குர்ஆன் ஆயத்து துவா. யா அல்லாஹ் நீ எனக்கு போதுமானது, அதை நினைங்க. ரப்பே எல்லாத்தையும் ஹைராக்கி நல்லவாக்கித்தார். இது ஒன்று மிக கல்புல இல்லை. நாம ஓதுது, உடல் எஷா தொழுகுது, உடல் பொடி சொபகு தொழுகுது, லோஹர் அசர் தொழுகுது, விஷயம் நடக்குது இல்ல. போதா குறைச்சிருக்கு, ஹஸ்ரத் தாங்க எல்லாம் மின்பர்ல எல்லாம் துவா கேளுங்கோ கேளுங்கோ, அல்லாஹ் கபூல் ஆக்குறான் என்று சொல்ற எவ்வளவு துவா கேட்க ஒண்ணுமே ஆன்சர் ஆகுது. நீங்க செஞ்ச பாவத்திலிருந்து அகலாகணுமே, நீங்க தொழுகிற அம்போட டச் ஆகணுமே. அப்படி ஒன்றுமே உள்ளத்துல இல்லாம எப்படி துவா கபூல் ஆகுது? நீங்க ஏற்கனவே கொடுத்த விஷயமா அல்லாஹ் எல்லாம் நான் தார, அதுல நம்பிக்கை இருந்துவான. ஆனா கல்பு ரப்போட ஈக்கோணும். பெரிய மௌலானா மேல ஞாபகப்படுத்தி வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க வந்தாங்க, என்னை பிற்காலத்துல பேசுவோன்னு சொன்னான். இந்த ஷேக்மார்கள் யாசரி சொன்னா ஒத்தருமே சொல்லல, ரப்பல் ஆலமீனாகி அல்லாஹ் பேச வைக்கிறான். இது இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூரூதும் வரையில இது நடக்கும். ரப்போட டச்சானாங்க, மக்களை ரப்போட அல்லாவோட டச்சாக்கிட்டு போனாங்க. ஆனால அவளை காணமில்ல, பார்க்கமில்ல. இன்றைக்கும் சந்தோஷமாக 10 நாள் மனாக்கிப கொண்டாடுற
10 நாளும் யார் வீட்லயும் திருமணம் இல்ல, எல்லாரும் பள்ளி வாசலே வரணும். மசர்ல இருந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட், மகரிபு புறம் மீகி, எஷா பின்னாலே மீகுது. 9 மணி புறம் எல்லாருக்கும் நார்ஷா கொடுக்குற. எவ்வளவு சந்தோஷமான நாள், பெருநாளை விட சந்தோஷமான நாள் துல்காதா 10 நாளும். அந்த அளவுக்கு ரப்புல் ஆலமீன் வெச்சிக்கிறான். எங்கட கட்டி தரம் அல்ல, உங்கள கட்டி தரம் அல்ல, இது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் செய்யறான். ஆனால ஸ்ரீதேவிகளே சும்மா கேட்டுட்டு மட்டும் போவான். இன்னொன்னு நான் பார்த்த, நாம் ஏண்ட அக்கில் ஏண்ட புத்தி படுகிற லெவலுக்கு பார்த்த, இந்த ஸ்ரீலங்கால எனக்கு பட்டளவா, இந்த ஸ்ரீலங்கால சைனா போட்லாம் பயானே கூட. சைனா போட்ல நடக்க பயான் மாதிரி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மிச்சம் பயான் இல்லை. அந்த அளவுக்கு சைனா போட்ல பயான், இந்த கேட்கிற பயான் இல்ல, முதாக்கரா இல்ல, எங்கட வாழ்க்கையில வர்றது இல்ல, பில திருத்தப்படுது இல்ல, ரப்போட கல்பு டச் ஆகுது இல்ல. இவ்வளோ நியமத்தை நாங்க பெற்றிருக்குது. சொன்ன மாதிரி எங்கட முன்னோலிய மஷாயிஹ்மார்கள் சாதுல் நாயகத்துல இருந்து வந்தவங்கட பரக்கத்தை நாங்க பெற்று கொண்டிருக்கிய அந்த சுக்குரை நாங்க மறந்துடப்படாது என்ற உணர்வு எங்களுக்கிட்ட மீக்கோணும். ரத்த நாளங்களோடோனும் எங்கட பிள்ளைகளுக்கு காட்டிட்டு மௌத்தாகி போய் திரும்பும். பிள்ளைகளுக்கு காட்டி கொடுத்து செல்லி கொடுத்துட்டு மௌத்தாகி போய் திரும்பும். சும்மா மௌத்தாயிடுவான். இவ்வளவு காலம் பரக்கத்தாயிக்கும், நிம்மதியாயிக்கும். ஆனால ஸ்ரீதேவிகளே, இது கட்டாயம் என்பதை யாரும் மறந்துடாதீங்க. எங்கட சக்கராத்தே நல்லதாக அமையும், கபரே நல்லதாக அமையும். கபருடைய வாழ்க்கை ஒன்று இருக்குது. இந்த துன்யா சொற்ப காலம், அது நல்லதாக அமைய இந்த சொற்ப காலம் 60, 70, 40, 50 அல்லாவோடு இதுவோம், சிந்தனையை ரப்போட வச்சுக்கோங்க. அப்ப எல்லாருக்கும் சந்தோஷமாயிக்கும், நிம்மதியாயிக்கும், பரக்கத்தாயிக்கும். ஒரு விஷயம் தஹஜ்ஜுடைய பாரத புகாரில் ஒரு ஹதீஸ் வருது, பாபு ஃபத்லி மன் தஆர்ர மினல் லைல், இரவுல திடுக்கிட்டு எழும்பினா. எங்கட மஷாயிஹ்மார்கள் காட்டி தந்த அமைப்பு பாருங்களே. நாங்க ஒரு மினிஸ்டரை, ஒரு லட்சாதிபதிய, ஒரு கேபினெட்டை சந்திக்க போறோம்னா இப்புள்ளவங்களை இவரத்துல சந்திக்கணுமா? ஆருக்கு அப்பாயின்மெண்ட் போர்டு பண்ணுவாரு, இந்த நாளே வாங்குவோம், இந்த டைம் வாங்குவோம், சென்ன டைம் வாங்குவோம். அப்படியே அந்த டைம் போனாதான் அவர் சந்திக்கணும். 10 நிமிஷம் 5 நிமிஷம் இதுக்கு பிந்தி வரவான இதுக்குள்ள விஷயத்தை முடிச்சுடுவோம். எங்கேயுமா யாரை சந்திக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு போகணும். எங்க சரி ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு 3 வீல் ஆட்களுக்கு சந்திக்கலாம், கூலி வேலை செய்யறவனு சந்திக்கலாம், மிஸ்கீனுக்கு சந்திக்கலாம், பெரிய பாடோல போறவங்களா ஆயிக்கோணும், மல்டி மில்லியன் ஆயிக்கோணும், மௌலவி ஆயிக்கோணும், ஆலிம் ஆயிக்கோணும், முஃப்தி ஆயிக்கோணும், பள்ளி கட்டினவர் ஆயிக்கோணும். இவங்கதான் சந்திக்கணும். எங்க சரிக்குது அப்படி ரப்புடைய வாசல் எப்பயும் திறந்தீங்க. நாங்க பேச ரெடி இல்லை, நாங்க துவா கேட்க ரெடி இல்லை. எங்க இஸ்லாம் மார்க்கம் எந்த அளவுக்கு சொல்லி தந்தீங்கன்னு பாருங்களே, எங்கட தரீக்கத்தை எந்த அளவுக்கு வழிகாட்டிக்கன்னு பாருங்களே. ராவைக்கு நாங்க என்ன தூங்குறேன், 12 மணிக்கு திடீரென்னு எழும்புற. எந்த எழுப்பின தாஜ தொலைவா இல்ல, திடீரென்னு பசி ஒன்று வந்து எலிமினர். எந்துக்கு யூரின் பாஸ் பண்ண எலிமினர் சத்தம் ஒன்று கேட்டு திருப்பி படுக்க போற அவரு, அது வேற செய்யுது. 12 மணிக்கு எழும்பிக்கி அப்படி முடிக்குவாரு, 1 மணிக்கு எழும்பிக்கி, 2 மணிக்கு எழும்பிக்கி. இந்த எலிமின மனுஷன், இந்த எலிமின பொம்புல பெட்ல இருந்து கொண்டே இன்னும் கொஞ்சம் விளப்பமா சொல்லிண்டா போல வடிச்ச வாயோடு அப்படியே இருந்து கொண்டு 4ஆம் களிமா எல்லாருக்கும் பாடம் தானே, பாடம் கேட்க தேவையில்லை, எல்லாருக்கும் பாடம் பள்ளிக்கூடத்துல இருந்து சொல்லி 4ஆம் களிமா தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற ஒரு தடவை. அவர 3ஆம் களிமா சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வ லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வ லா ஹவ்ல வ லா குவத்த இல்லா பில்லாஹி அலியில் அலீம். முடிஞ்சு. இந்த ரெண்டும் தான். 4ஆம் களிமா ஒரு தடவை, 3ஆம் களிமா ஒரு தடவை துவா ஓதிட்டு இதா தஆ உஸ்துஜீப, அவன் வேண்டிய துவாவை கேட்கட்டும், உடனே துவா கபூலா. புகாரியில வர தஹஜ்ஜுடைய பாடத்துல உடனே துவா கபூல். எங்க வைத்தீங்கன்னு பாருங்க, எப்படி மார்க்கம் சொல்லி தந்தீங்க. அதே புகாரியில வருது, இன்னொரு இஸ்தப்புக்கு மேல பேய்த்து இதா காம ஃபஸல்லா குபிலத் ஸலாத்து, இன்னொரு படிக்கு மேல வந்து பெட்ல இருந்து இறங்கி வாஷ்ரூம் போய்த்து ஒலுவெடுத்து தஹஜ்ஜத் தொழுந்து நிவைங்க, தொழுக கபூல்.
இதெல்லாம் முடுகா இனி நாங்க விட்டா ஃபெயிலே விட்டா அநியாயமான அரை மணித்தால பயம் சும்மா கேட்டுட்டு போய்த்தீங்க சும்மா ரசிக்கிறது வந்தீங்க தாரு பயான் அவரா பரவாயில்ல அவர் ஆளை பார்த்து வாராரு எதுக்கு வந்தீங்காரு சும்மா ரசிச்சுட்டு போறது வந்தீங்காரு எந்த வந்தீங்காரு கேட்டுட்டு போக வந்தீங்காரு எந்த வந்தீங்காரு மார்க்ஸ் போட வந்தீங்காரு சொன்னவன் எடுத்து நடந்தவங்கள கேட்டவன் எடுத்து நடந்தவங்கள அநியா டைம் சாதனை அதை பத்தி ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் பேசி அதனால இதெல்லாம் எங்களோட தரீகத்தை காட்டி தந்த அமைப்பு நாங்க இதெல்லாம் சும்மா கேட்டுட்டு போறல்ல ரப்போட கல்பு டச்சாகாத்தாலதான் ஸ்ரீதேவிகளே எங்களுக்குள்ளுக்கே பலவிதமான பிரச்சனை நான் சின்ன போன பாருங்கோ 3 மணிக்கு இருந்து மேல போனோட டச் இல்லை ஆனால் தான் அவனோட உராம அவனை அப்படி பிடிக்கானி பிடிக்க அவருக்கு எப்படி சொல்லி வந்த அவனை பத்தி தொந்தது புறமே எப்படியாலும் பலாயத்தான் பேசுறேன் கல்பு இருட்டு இந்த சந்திரனை பாருங்க நாங்க சின்னத்துல சதமாமாண்டு இல்லை சின்னத்துல அது பகலுக்கும் மீக்குது ஆவுக்கும் மீக்குது அதுக்கு சொந்தமான வெளிச்சம் இல்லை உங்களுக்கு தெரியும் அதுக்கு சொந்தமான வெளிச்சம் இல்லை ராவைக்கு அந்த சந்திரன் முழு உலகத்துக்கும் வெளிச்சம் கொடுக்குது சூரியன் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து வெளிச்சம் கொடுக்குது சந்திரனை படுது அந்த சந்திரன் வெளிச்சமாயிருக்கு சந்திரனுக்கு சுயமான ஒளி இல்ல சூரியன் ஒளி சந்திரனை வெளிச்சமாகுது அது மாதிரி எங்கட கல்வெல்லாம் ரப்போட டச்சானு வைங்க கல்பு வெளிச்சம் பண்ணி வைங்க வாழ்க்கையே சந்தோஷம் வியாபாரமே சந்தோஷம் மனைவி மக்களே சந்தோஷம் இவ்வளவு மக்களும் சந்தோஷம் யாரோட கட்சி கொள்கை ஒரு வெறுப்பு ஜாதியும் இல்ல குணத்துல கட்சி கொள்கை இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத் ஒரு துஆ இருக்குது எத்தனையோ ஆயிரம் துஆல ஒரு துஆ அல்லாஹ்ம ஹ்தினி லி அஹ்ஸனில் அஅமாலி வல் அக்லாக் தஹஜ்ஜுத் ஓதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுப்பான் போற அல்லாஹ் அக்பர் சொல்லுவதே பாவம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கே ரஹ்மத்துல் லில் ஆலமீன் தஹஜ்ஜுத் ஓதுற துஆக்கள் ஓது துஆ இந்த ரப்பி ரஹ்மானி சாலிஹான அமல செய்யற பாக்கியத்தை வல் அக்லாக் நற்குணத்தை தஹஜ்ஜுத்ல கேட்கிற துஆல் உண்டு நற்குணம் இல்லைன்னு வைங்க புழுந்து எவ்வளவுதான் அமைச்சு நீ வேலையாயி மன்னிக்கிற தன்மை கோணும் விட்டு கொடுக்கிற தன்மை கோணும் பொறுமை செய்கிற தன்மை கோணும் இதெல்லாம் கல்பு சார்ந்தது ஹபீப் கல்பு சார்ந்தது ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு சஹாபாக்கள் வாழ்க்கை ஹிஜ்ரி 9 நிகழ்ச்சியில் நாங்கள் ஆலமுல் அருவாகலே இன்னைக்கு ஹிஜ்ரி 1447 ஹிஜ்ரி 9 மக்கா மதீனா ஸ்ட்ரீட் எல்லாம் இருட்டு ரோட் எல்லாம் இருட்டு பள்ளிவாசல் எல்லாம் இருட்டு ஹிஜ்ரி 9ல தான் ஹபீப் மஸ்ஜிதுன் நபவிக்கு வெளிச்சம் கொண்டு வந்ததே தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா என்ற சஹாபி உலமா கலியா கேட்டு பாருங்க ஹிஜ்ரி 9ல மஸ்ஜிது நபவிக்கு வெளிச்சம் வந்த ஹிஜ்ரி 9ல இருந்து 2 வருஷம் 11ஆம் கண்மன் நாயகர் வஃபாத் ஹிஜ்ரி 9ல மஸ்ஜிது நபவிக்கு வெளிச்சம் பள்ளி எல்லாம் இருட்டு ஸ்ட்ரீட் எல்லாம் இருட்டு ரோட் எல்லாம் இருட்டு பள்ளிய பார்த்தா கூரையில தலவடுகிற லெவல் ஆனா எல்லாம் இருட்டு கல்வெல்லாம் வெளிச்சம் வாழ்க்கையே பிரகாசம் விட்டு கொடுக்கிற தன்மை மன்னிக்கிற தன்மை ஹிஜ்ரத் செஞ்சு வந்த மதீனத்து வாசில எப்படி அன்சாரிகள் ரெஸ்பெக்ட் பண்ணினாங்க 2 மனைவி இருந்தா ஒரு மனைவி தலாக் சொல்லி அவ கல்யாணம் முடிச்சு கொடுக்கு 2 கடை இருந்தா ஒரு கடை அவருக்கு கொடுக்கு 2 ஊடி இருந்தா ஒன்று அவருக்கு கொடுக்கு ஒண்டி இருந்தா அது அரவாசி கொடுக்கு எப்படிப்பட்ட உள்ள நாங்க எல்லாம் பிறந்த காலத்துல இருந்து 40 வருஷமா நோம்பு முடிக்க 15 வருஷம் நாங்களாங்களே 25 வருஷமா நோம்பே 15 வருஷம் மகளாக்கினாலும் 9 வயசுல இருந்து ஒழுகிறேன் இந்த தன்மை எங்ககிட்ட வாரா எங்க அவன்கிட்ட சுரண்டி என்று வாக்கு எங்க அவன்கிட்ட இல்லாம வாக்கு நீங்க இதெல்லாம் எந்த தெரியுமா பிரச்சனை கல்வில வந்த பிரச்சனை இந்த கல்விலிக்க பிரச்சனை நீக்கத்தான் சீதவில தரீக்கத்தை சொன்ன புதிய ஒரு கொள்கை அல்ல புதிய கட்சி அல்ல புதிய செய்தி அல்ல குர்ஆனி 1400 வருஷமா ஜபலு ஹிரா ஜபலு நூர் மக்கா மதீனா ஹஜ்ஜி உம்ரா போற எல்லாரும் அந்த ஜபலு நூரை பார்த்துட்டு தான் வாரு கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதுல 3 நாள் ஹிராவுல அப்படியே தங்கி இருந்த முதலாம் குர்ஆன் ஆயத்து இறங்கின அந்த மலை அந்த குகையை கண்ணால பார்த்துட்டு வாரு எப்ப குர்ஆன் ஆயத்து இறங்கினோ அங்கிருந்தே கல்பு சுத்தம் இறங்கியாச்சு அங்கிருந்தே தரீக்கத்து வந்தாச்சு அங்கிருந்தே சூஃபித்துவம் வந்தாச்சு அங்கிருந்தே எங்கட கல்பு ரப்போட டச்சா ஓணும் என்றுதான்
அன்றிலிருந்து இன்று வரைக்கும் போதிக்கப்பட்டு கொண்டிருக்குது. போதிக்கப்படுகிற நாங்களும் தான், கேட்கிற நீங்களும் தான் எந்த அளவுக்கு ரப்போட கல்பு டச்சா இருக்குது. இத கொஞ்சம் வலது கைய கல்வில தொட்டு கேளுங்களே. சாதுலியா தெரிய சுக்குருடைய தரீக்கத், சுக்குருடைய தரீக்கத். இவ்வளவு ஷேக்மார்கள் எல்லாம் கஷ்டப்பட்ட எங்களே பாடணும், எங்களே புகழணும், எங்களே கண்ணியப்படுத்தணும், ஒன்றுமே இல்ல. அல்லாவோட ஷேக்க கஷ்டப்பட்டாங்க, இந்த கபூர்ல சந்தோஷமாயிக்காங்க. இன்றைக்கு எல்லாம் அவங்கள பத்தி பேசி என்று அல்லாஹ் வச்சாங்க. நாளுக்கு நாள் பொருளாதாரல கூட்டிக்கொண்டு போகுது. இல்ல நாங்க இந்த மாதிரி மனாக்குபி செய்யல, கஷ்டமாயிக்குது. அசரி சொன்னா 1000 அல்ல 1500 பேர் வந்தால் நீயத்தீக்கி, 2000 பேர் வந்தால் நீயத்தீக்கி. அந்த அளவுக்கு சீதவிகளை நாங்களே ஆக்கணும். அந்த மாதிரி ஆகிட்டு தான் மௌத்தாகணும். கல்புல ரப்போட டச் இல்லாட்டி என்ன வாழ்க்கை இது? என்ன வாழ்க்கை இது? ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்களே ஹபீப், எல்லாரும் ஆசையோட போற காபத்துல்லாக்கு போற, ஹஜ்ஜிக்கு சக்தி இல்லாட்டியும் உம்ரா ஷரீஃப் போயிட்டு வருவோமேன்னு போற, 3 லட்சம் கொடுத்து 3.5 லட்சம் கொடுத்து காபத்துல்லா பார்க்கணும். காபத்துல்லா பார்க்கிற எல்லாரும் தங்கமா பிடிச்சிக்காது, வெறுமனே கல்லு. காபத்துல்லா போடைய கொஞ்சம் தூக்கி பாருங்க, வெறுமனே கல்லு, அதுக்கு மேல கருப்பு கூட போட்டிங்க. உலகத்துல அதை விட கல் எத்தனையோ இருக்குது, நல்ல நல்ல கல் எல்லாம் இருக்குது. காபத்துல்லாக்கு அவ்வளவு ரெஸ்பெக்ட். கண்டா கண்ணீர் போகுது, கெட்டி பிடிச்சு கொண்டு அழுகுறாங்க. அழுகுறாங்க. கண்டா ஒரு பூரிப்பு வருது. மோசமானவன் கூட நல்லவனாக மாறுறான். அந்த காபா ரப்போட இணைஞ்சிட்டு, காபத்துல்லா அல்லாஹ்வோட வீடு, வெறுமனே கல்லு, வெறுமனே புடவை, அல்லாஹ்வோட இணைஞ்சத்தால அதுக்குரிய மகத்துவம். அது மாதிரி சஹாபாக்கள் தாபியீங்கள் எல்லாம் ரப்போட சேர்ந்துட்டாங்க. ஆனா இன்றைக்கு எல்லாம் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட், அவங்களுக்கு எல்லாம் கண்ணி. நாங்க எவ்வளவு பெரிய கோடி வச்சும் வேலை இல்ல, எவ்வளவு பெரிய ஆதாரமே இல்ல, கல்பு ரப்போட டச்சா ஹாட்டி. ஊடு கட்டதில்ல, இங்க வாங்கோ ஆக்கி செட்ட குட்டியும் பாரு, நல்ல பாச குட்டியும் பாரு. இன்ன 4 பேச்சுல தான் கெட்ட போற, காத்து வரணும். அந்த மாதிரி வீட்டுக்குள்ளுக்கு அடிக்க உஷ்ணமிக்கே தெரியுமே உங்களுக்கு, பாசி எள்ளு 4 சைடாலே வெளிச்சம் வரணும். வீடு கட்ட முந்தைய பவுண்டேஷன் போட முந்தைய எள்ளு வீட்டை பாருங்க, வீடெல்லாம் வெளிச்சம். பாரத பாருங்க, வாகனமும் வெளிச்சம். அட மாளிகை பாருங்க, அதெல்லாம் வெளிச்சம். அட பிஸ்னஸ பாருங்க, அதெல்லாம் வெளிச்சம். அவரை பாருங்க, அவரும் வெளிச்சம். கல்வெல்லாம் இருட்டு, எல்லாம் வெளிச்சமாயிருந்த கல்வி இருட்டுண்டா. நான் இதுக்கு முன்னாடி சொல்லி நீங்க மன்னிச்சுக்கோங்க. இந்த போன் எடுத்து வாட்ஸ்அப்ல கூகுள்ல போய் இது பாருங்க. ஸ்ரீலங்கா நீக்கு எல்லாம் ஒயிட் மாஸ்க், எல்லாம் வெள்ள பள்ளி, அப்படி பள்ளி வாசல், பள்ளி எல்லாம் வெளிச்சம், பள்ளி எல்லாம் பசந்தாயிக்குது. பள்ளிக்குள்ள தொழுக மக்கள் எல்லாம் கல்வி இருட்டாயிக்குது. 1400 வருஷத்துக்கு முன்னால, 100 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த சீதேவிகள் எல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னால ஓடெல்லாம் சிரிசி. இந்த மாதிரி பள்ளி வாசல் எல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னால எல்லாம் சிரிசி, இருட்டு, கஷ்டம், கல்வெல்லாம் வெளிச்சம். அன்று எல்லாம் சிரிசி இருட்டு, கல்பு வெளிச்சம். இன்று எல்லாம் வெளிச்சம், கல்பு இருட்டு. இது சரியாகத்தான் கல்ப ஆளுகிற ரப்பாகிய ஸல்லல்லாஹு அலைஹி அடிக்கடி ஒரு துவா கேட்பாங்க, யா முகல்லிபல் குலூப், கல்புகளை பெறற்றவனே, சப்பித் கல்பி அலா தீன், என் கல்போட மார்க்கத்திலே இஸ்திகாமத்தாக்கிவே. இன்னொரு துவா, அல்லாஹ் முஸர்ரிஃபல் குலூப், கல்புகளை பெரட்டி எடுக்கிறவனே, சர்ரிஃப் கல்பி அலா தாஅத்தி, என் உள்ளத்தை ஓண்ட வழிபாட்டிலே ஹைராக்கிவே. எவ்வளவு முக்கியமான துவா. இதெல்லாம் நம்முடைய மஷாயிக்மார்கள் காட்டி தந்த, நம்முடைய முன்னோர்கள் மோதின, இதெல்லாம் டெய்லி ஓதணும், வலிமையா ஓதணும். எங்கட கல்ப ரப்போட டச் ஆக்கணும். இதுதான் தரீக்கத். இதுதான் ஒவ்வொரு தரீக்காக்களுடைய மஷாயிக்மார்களும் கஷ்டப்பட்ட, வெறுமனே கேட்டுட்டு மட்டும் சீதவிகளே போவான, நீயத்து கொடுக்கிற நேரத்துல மட்டும் நிறையவான சொல்லப்படுகிற விஷயத்தை கல்புக்கு எடுத்து பிழைகளை திருத்துங்க. இனி வன அனுமில் அசர், அங்க போற, அவனை தொடர்ந்து போற. அங்க ஆளை பார்த்தல்ல, தக்குவாவையும் நல்ல குணத்தையும் பார்த்துதான் அங்க ஆள் எப்படி ஆள், கோடீஸ்வரரா இருந்தாரா, வாகனம் வச்சு கொண்டு இருந்தாரா, மாடி வீடு கட்டினாரா, அங்க எல்லாம் இல்ல கருப்பு வெல்ல, அங்கோனும் கல்பு சுத்தமானவளுதான்.
சூரத்து ஷுவரால 193 194 ஆயத்தை பிரட்டி பாருங்க, உங்களுக்கு தர்ஜுமானையும் பார்க்கணும். இவங்க உஸ்தாத்மாரு பார்ப்பாங்க தஃப்சீர்ல, நீங்க உண்மையான தர்ஜுமானையும் பாருங்க. சூரத்து ஷுஆரா 12ஆம் ஜுஸு பனியில இருந்து வகால அல்லதீன லா யர்ஜூன், அதுல சூரத்து ஷுஆரான்ற ஒரு சூரத்து வருது, அதுல 193 194 அதுல ஒரு ஆயத்து வர நஸல பீஹி ரூஹுல் அமீன் அலா கல்பிக லிதகூன மினல் முன்திரீன். ரூஹுல் அமீன் என்ற யாரு? மஸபுல் ரூஹுல் அமீன் என்ற யாரு? ரூஹுல் அமீன் என்ற யாரு? ரூஹுல் அமீன் யாரு? எல்லாருக்கும் தெரியும், பயம் சரியோ தெரியும், தெரியாம இல்ல தெரியும், உள்ளது பயம் கொண்டு வருது. சீதையில கொஞ்சம் சொல்லுங்க, ரூஹுல் அமீன் யாரு? மாஷா அல்லாஹ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ரூஹுல் அமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன கொண்டு வந்தாங்க. நஸல பீஹி ரூஹுல் அமீன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரூஹ் இறக்கினாங்க, வானலோகத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய உத்தரவடி கொண்டு வந்தாங்க. எங்க இறக்கினாங்க? மக்காலயா மதீனால காபத்துல்லாஹ்லயா? அலா கல்பிக யா ரசூல், அவங்களோட உள்ளத்துக்கு இறக்கின குர்ஆன், கல்புக்கு இறங்கின. கல்பு டு கல்புக்கு தான் குர்ஆன். இல்மு கல்பில் இருந்து கல்புக்கு, அந்த கல்பில் இருந்து உடலுக்கு, கல்பில் இருந்து வாழ்க்கைக்கு, அவதான் வாழ்க்கைக்கு பிரகாசம். குர்ஆன் ஓதவும் தான் வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறான். குர்ஆனை பிரட்டு ஹதீஸ பிரட்டு, அங்க பிரச்சனையா? பிரச்சனைக்கு தான் ஹதீஸ பிரட்டு. எப்பயாரு தஹஜ்ஜுடைய சிறப்பா கேட்டு தொழணும், சதகாட சிறப்பா விளங்கணும், கல்ப சுத்தமாக்குற இந்த ஒரு துஆ நீங்க அதுதான் கொஞ்சம் புகாரில பார்த்து சொல்லுங்களே என்று கேட்டு எத்தனை பேர் அதை பார்த்து அமல் செய்ய? நான் இப்படி கேட்டதுக்கா இல்லைன்னு சொல்ல வரல, இருக்கிறாங்க எவ்வளவு பேர். நாங்க புகாரியை பெறட்டு அங்க பிரச்சனையா? பிரச்சனைக்கு தீர்வு தான் புகாரி. இன்னும் புகாரி இமாம பேசுற, புகாரி இமாம் சுத்தம். அல்லாஹ் எத்தனையோ லட்சத்தை புகாரி இமாம் கடலை ஒட்டினாங்க, அவருடைய சொந்த சல்லிய, அது பெரிய ஹிஸ்டரி. சொந்த சல்லிய லட்சம் மாணிக்க கல்ல அவங்க கப்பல்ல வந்து கொண்டிருக்க தெரியல, கடல்ல ஒட்டினாங்க, அவங்கள சொந்த சல்லி. கேட்டான் இறங்கச்சல, கேட்ட எந்துக்கு ஒட்டின? இல்ல நீ 1000 தங்க காசி மோண்டின்னு சொல்லிட்டே, ஆனாலும் ஒருத்தருக்கும் தெரிய ஏண்டி. இப்ப கப்பல் வந்து அது ட்ரெயின் மாதிரி ஸ்டேஷன் நிப்பட்டுது இல்ல, அது த்ரூவா கரைக்கே வந்து சேருகிறது, எல்லாரும் ஒன்று ஏறுவாங்க ஒன்று இறங்குவாங்க. ஆனால நீ ஓண்டேண்டுட்டாய், செக் பண்ற நேரத்துல ஒனே கிட்ட இருந்தா நான் கல்லண வட்டம், அப்படிதானே? அவங்களோட சொந்த சல்லி, இவன் குரோட்டுதான் 1000 தங்க காசை காணல. இவங்க பேச்சோட பேச்சா விட்டுட்டான், அவன் கல்வி சுத்தமே. புகாரிமா சொல்லிட்டான், என்கிட்ட 1000 தங்க காசு கண்டு. அவன் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறான். இதுதான் சந்தர்ப்பம். ஆள் மிஸ்கின் லெவல் யாரு? அப்படித்தானே? நோஞ்சால்மா இருந்தா மிஸ்கின் லெவல் இருந்தா அவனை தான் அடிக்க பாக்கு, கொஞ்சம் உஷாராயிருந்தா அவனுக்கு பயந்துடு. புகாரி மாமா அவன் விளங்கிட்டான், திருடர். அவன் 1000 தங்க காசுட்டான். எல்லாம் செக் பண்ணி பார்த்தா ஒருத்தர்கிட்ட இல்ல, எல்லாம் அவனை ஏசிட்டு போனான். கரைக்கிட்டு வந்து கேட்டாங்க, உனக்கிட்ட 1000 தங்க காசு ஒன்றும் இல்ல. இல்ல நீ சொல்ல சொல்லி நான் உத்தரவு கடல்ல ஒட்டிட்டீங்களா? இல்லடா, நீ என்னைய பொய்யாருனாக பார்த்த. நான் யார் தெரியுமா? அடிக்கடி மக்கா மதீனா பேய்த்துட்டு வாருவர், அங்கதான் பெரிய பெரிய மஷாயிக்மார்கள் வாரு, ஹதீத படிச்சவங்க வாரு. நான் இவ்வளவு கஷ்டப்படுகிற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீத பாதுகாக்க நீ திருட்டு பட்டம் தந்தா நான் எப்படிடா இந்த ஹதீத மக்கள் நம்புவாங்க? எப்படிப்பட்ட தக்குவா? நாங்க எப்ப சரி விடுவோமா? எவண்டியோ சல்லி, உங்களே சொல்லல இந்த வெளிய எவண்டியோ சல்லிய அவராக்கி போதாத்துக்கு வழக்கும் பேசுது. எவண்டோ ஹானிய அவர் எடுத்துக்கொண்டு வழக்கும் பேசு. இதெல்லாம் எங்க தெரியுமா பிரச்சனை? இங்க பிரச்சனை ஹபீப், இங்க பிரச்சனை. இத சுத்தமாக்குதான் தரீக்கத்து. திருப்பி திருப்பி சொன்ன. ஆனால் சீதவிகளே, தரீக்கத்து சுத்தம், அதிலே ஷாதுலியா தரீக்கத். இந்த ஸ்ரீலங்கா நாட்டிலே இந்த பேர்வல மண் அலாதியான ஒரு பரக்கத்தானது. எவ்வளவு செல்வந்தர்கள் ஈக்கியாங்க. திருப்பி சொல்ற மன்னிச்சுக்கொள்ளணும், ஓட கட்டித்தனம் அல்ல. அந்த வல்லவர்கள், அந்த ஷேக்மார்கள், அந்த நல்லவர்கள் வந்ததும் அவங்க கேட்ட துவாவும் அவங்க செஞ்ச சேவையும் அவங்களுக்கு பிரதி வலிச்சு கொண்டே இருக்குது. இது அப்படியே உங்களோட புள்ள, உங்களோட புள்ளையில புள்ள, உங்களோட பேரம் பேத்திக்கு இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூரூத காட்டிலும் போகணும்டா தரீகத்தை பாதுகாப்பு.
அவுராதோடு இருந்துவோம், சுக்குராக இருந்துவோம். அடிக்கடி ஞாபகப்படுத்துங்க, ரப்போட டச்சிலே இருங்க. அப்ப நீங்க இன்னும் அல்லாஹ் பரக்கத்தை தந்து கொண்டே இருக்கிற. லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும். சுக்ர் செய்தீங்களா இன்னும் அதிகமாய் கொண்டே இருப்பீங்க. மல்லம் யஷ்குரின்னாஸ் லம் யஷ்குரில்லாஹ். மனிதனுக்கு நன்றி இல்ல, அடிக்கடி எங்கட ஷேக்மார்களை ஞாபகப்படுத்தல, அவங்க செஞ்ச சேவையை சொல்லி காட்டல, அவங்கள தியானத்தை பேசல, நன்றி மறந்தவன், அவங்களுக்கு நன்றி இல்ல. அப்ப அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவன். அதனால ஸ்ரீதேவிகளே புதுசாக ஒன்றும் சொல்லல. 8 மணியிலிருந்து 8:40 காட்டிலும் கேட்டது தெரிஞ்சத ஒரு முதாக்கரா ஞாபகப்படுத்தி. ஆனால மறந்துடாதீங்கோ, சும்மா சடங்காக்கிடாதீங்கோ. மனாக்கி தொடங்கின்ற 2 நாள், இன்னும் 8 நாள் தான் பாக்கி. 8 நாளும் தொடர்ந்து வாங்க, பிள்ளைகளை திருத்திக்கோங்க, நல்லவனாக வாழுங்க, பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுங்க, குர்ஆனோட டச் ஆயிரீங்க. குர்ஆன் தெரியுமா? ஹுதல் லின்னாஸ். சும்மா சொல்லிட்டு போற ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு நேர்வழியா? நேர்வழி. நேர்வழி என்ன நேர்வழி? சுவர்க்கத்தை கொண்டு போகானே அது கைடே கிடையாது. குர்ஆன் விட்டுடுவான, குர்ஆன் விட்டுடுவான, அது சுவர்க்கத்துக்கு கை. நான் ரமலான் இப்ப முடிஞ்ச 1.5 மாசமா போகுது. குர்ஆன் அப்படி டச்ல இருக்குதா? குர்ஆன் ஓதிக்கொண்டே இருக்கியா? புள்ளியில ஓத வைங்கோ. அடிக்கடி சொல்ற சூரத்துல் முல்க் தபாரக்கல்லதி டெய்லி ஓதி வாங்கோ, டெய்லி ஓதி வாங்க. டைம பாருங்க, 3 நிமிஷம் கூடினா 4 நிமிஷம். தபாரக்கல்லதி நல்லா நாக்கு பழையினவங்க, ஓத தெரிஞ்சவங்க, திக்கி திக்கி தடமாறி ஓதுவங்களுக்கு டைம் ஒன்று போகும். நல்லா ஓத தெரிஞ்சவங்களுக்கு, வாயில வடிகிறவங்களுக்கு 4-3 நிமிஷம் தான் சூரத்துல் முல்க். ராவைக்கு டெய்லி ஓதுங்க, அவங்கள கபருக்கு வெளிச்சம். 24 மணித்தியாலத்துல ஒரு 3-4 நிமிஷம் டெய்லி சூரத்துல் முல்க் ஓதாட்டி என்ன தரீக்கது ஹபீப் இது? பாப்பமாறு காட்டி கொடுக்கல, வாப்ப ஓதம் இல்ல, புஞ்சாதி ஓதம் இல்ல, புள்ளையில ஓத வைக்கம் இல்ல, மருமகள ஓதம் இல்ல, வீட்டுக்கு எங்க பறக்குது வாங்க. மன்னிச்சுக்கோங்க, சும்மா நீயத்தை எடுத்துட்டு போக மட்டுமா வந்து? நீயத்தாயிக்கும் 1200 அல்ல 2000 வரும். அது ஷாஜிநாயகத்துல பறக்கத்து, அது வேற தலைப்பு. எங்ககிட்ட என்ன மாத்தம்? சும்மா ரசிச்சுட்டு போவா, சும்மா கேட்டுட்டு போவா. ஓதவங்க ஓதிக்கொண்டிருக்காங்க, ஓதாதவங்க ஸ்ரீதேவிகளை இந்தியிலிருந்து ஓதுங்கோ. அப்பதான் கபரி வெளிச்சமாகும். எங்களோட இக்கியவங்க எல்லாம் மண்ணை போட்டு வாரவங்க. ரப்பு எங்களோட எவ்வளவு டச், எவ்வளவு இறக்கம். அவனோட நாங்க இறக்கமா ரெடி இல்ல, அவனோட கேட்க ரெடி இல்ல, அவனுக்கு பயப்பட ரெடி இல்ல, அவனை நினைக்க ரெடி இல்ல. அப்ப வேலில்லை, வேலில்லை. ஆனால அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்து செய்வான், பரக்கத்து செய்வான். சாதுரியா தரீக்கத்து ஸ்ரீலங்கா நாட்டுல பல பாகங்களை நடந்தேறி கொண்டிருக்குது. ஸ்ரீலங்கா நாட்டிலையும் தொட்டபத்த, காலி, பேருவல, சைனா போட், மருதான, மாஷா அல்லாஹ் பரக்கத்தா நடக்குது. சடங்காக்கிடவான் முன்னோர்கள் செஞ்சு வந்தாங்க, நாங்களும் செஞ்சு கொண்டு போற, அது சரி வராது. அப்ப கல்பு ரப்போட டச் ஆகாது. எப்ப அல்லாவோட கல்ப இணைக்க பாருங்க, அப்பதான் புஞ்சாதியோடைய சந்தோஷம், மனைவி பிள்ளைகளோடைய சந்தோஷம், வீட்லயும் சந்தோஷம், உங்களோட சொஹரோடிக்கு அடுத்தவங்களோட சந்தோஷமா இருக்கு. ரப்ப டச்சாக்கல்ல உங்களோட பிசினஸே உங்களுக்கு முசீபத். மறக்கவான இது வசியத்தா சொல்ற, உங்களோட பிசினஸே உங்களுக்கு முசீபத், உங்களோட பொஞ்சாதி பிள்ளைகளே உங்களுக்கு முசீபத். அல்லாஹ் பாதுகாப்பானாக. தரீக்கத்து ஸ்ரீதேவித்தனமானது, சாதுரியா தரீக்கத்து மிக உயர்ந்தது. ஆனால எல்லோரும் ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்வை பயந்து நம்முடைய தரீக்காக்களுடைய மஷாயிக்மார்கள் காட்டி தந்த வழியில ஔராதுகளை தப்பாம ஓதி எப்பயும் அல்லாஹ்வோட எங்கட கல்பை இணைச்சி கல்பை வெளிச்சமாக்கி அல்லாஹ்வுக்கு பயந்த கூட்டத்தில் எங்களை எல்லாரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ரப்பே ரஹ்மானே, திடீர் மௌத்தை விட்டு பாதுகாப்பாயாக, கேவலங்களை விட்டு பாதுகாப்பாயாக, ஹயாத்தை நீளமாக்கி வைப்பாயாக. இந்த சங்ஞான மனாக்கிரு ஷாதுலி தரீகாவுக்கு யாரெல்லாம் 10 நாட்களும் சொத்தால், செல்வத்தால், பணத்தால் கஷ்டப்பட்டார்களோ, ஆக்கினார்களோ, அதுக்கு ஹெல்ப்பா இருந்தாங்களோ, அதுக்கு பேக் பண்ணினாங்களோ, அதை நீயத்தை எல்லாருக்கும் பங்கிடுறாங்களோ, அவங்களுக்கு எல்லாம் நீ உஹது மலையை கொண்டு பரக்கத்தாக்கி வைப்பானாக. அசர்ல இருந்து விடுபடாம 10 நாள் நான் வருவேன் என்று நல்ல கல்வோடு வாராங்களா, அவங்கள பிரச்சனைகளை நீக்கி வைப்பாயாக, அவங்கள ஹலாலான ஆஜத்தை நிறைவேற்றி வைப்பானாக, அவங்கள ஹயாத்தை நீளமாக்குவானாக. ரப்பே ரஹ்மானே, திடீர் மௌத்தை விட்டு பாதுகாப்பாயா. திடீரென்று மௌத்தாய் விட்டால் நாம் எல்லாம் மாட்டிக்கொள்வோம் யா அல்லாஹ். எத்தனை பேர்களுக்கு கடன் கொடுக்க இருக்கிறோம் யா அல்லாஹ். அந்த கடன்கள் எல்லாம் அவசரமான வெகு சீக்கிரத்தில் கொடுத்த முடிக்க நீ பரக்கத்தை செய்வாயா.
எல்லோருடைய துஆ பரக்கத்தோடு வாழ செய்வாயா. நம்முடைய ஆஷாமார்கள், நம்முடைய உஸ்தாதுமார்கள், நம்முடைய பெற்றோர்கள் இவங்களோட கருணையாக இரக்கமாக இருக்கிற பாக்கியத்தை தந்து வைப்பாயாக. அவங்களோட கருணையே ரப்பே ரஹ்மான் இந்த துன்யாவை நீ சுவர்க்கமாக்குவாயா அல்லாஹ். அந்த கூட்டத்தில் எங்கள் அனைவர்களை நீ கபூல் செய்வாயாக. நம்முடைய மஷாயிக்மார்கள், நம்முடைய தரீக்கத்தில் உள்ளவர்கள் எப்படி எல்லாம் பாடுபட்டு கஷ்டப்பட்டார்களோ அவங்களோட கபர்கள் எல்லாம் நீ வெளிச்சமாக்கியே வைப்பாயாக. எங்கள் அனைவர்களை நீ பொருந்திக் கொள்வாயா. கண்குளிர காபாவை காட்டுவாயா. மதீனத்து மண்ணில் வாழ செய்வாயா. மதீனாவிலே மௌத்தை நசீபாக்கிடுவாயா. ஜன்னத்துல் பக்கீலே நமக்கென்று ஒரு இடத்தை ஒதுக்குவாயாக. ரப்பே ரஹ்மானே, சங்கியான அஹ்ல் பைத்தினர்கள், 10,000 தாண்டின சஹாபாக்கள், தாபியீங்கள், இமாம்கள் இருக்கிற இடத்தில் நம்முடைய உடலையும் கல்வையும் அந்த மண்ணோடு சேர்த்து வைப்பாயாக. நம்முடைய பெற்றோர்களுக்கும் கொடுப்பாயாக. வியாபாரத்தில் பரக்கத்தை செய்வாயா. சுக்குரோடு வாழ செய்வாயா. பிள்ளைகளை நாம நினைத்ததை விட பன்மடங்கு நீ ரஹ்மத்தாக்கி வைப்பாயா. நம்முடைய அலியா சொத்து யா அல்லாஹ், நம்முடைய ஆண் மக்களும் பெண் மக்களும் யா அல்லாஹ், நாங்கள் கபருக்கு சென்றால் அவருடைய நன்மை தான் நம்முடைய கபருக்கு வரும் என்பதை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பே சொன்னார்கள் யா அல்லாஹ். அந்த கூட்டத்தில் எங்கள் அனைவர்களை நீ கபூல் செய்வாயா. மனைவி மக்களை எங்களுக்கு பிரச்சனை ஆக்கி விடாதே அல்லாஹ். சொத்து செல்வங்கள் எங்களுக்கு வேதனை ஆக்கி விடாதே அல்லாஹ். சுக்குரோடு வாழ செய்வாயாக. திருமணமாகாதவர்களை திருமணமாக்கி வைப்பாயாக. பிள்ளை பாக்கியம் பெறாதவர்களுக்கு சாலிஹான குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாயாக. ஆண் குழந்தைகளை மட்டும் பெற்றவர்களுக்கு பெண் குழந்தைகளை கொடுப்பாயாக. பெண் குழந்தைகளை மட்டும் பெற்றவர்களுக்கு ஆண் குழந்தைகளை கொடுப்பாயாக. எல்லா மக்களும் வியாபாரம் நீ பரக்கத்தை செய்வாயா. சுக்குரோடு வாழ செய்வாயா. நன்றியோடு வாழ செய்வாயா. நற்குணத்தை தந்து வைப்பாயா. கெட்ட வியாதிகள் ஹயாத் உள்ளவரை வந்து விடாமல் நீ பாதுகாப்பாயா. ஹயாத் உள்ளவரை நம்முடைய வேலைகளை நாமே செய்கின்ற அளவுக்கு நீ பரக்கத்தை செய்வாயா. மௌத்தோடும் வரை நின்று கொள்கின்ற பாக்கியத்தை தருவாயாக. கண்மணி முஸ்தபா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய பரக்கத்தினாலும் அவருடைய சம்யான பேர பிள்ளையான இன்றைய மஸ்ஜித் மஜ்லிஸின் நாயகர் குதுபுல் அக்பர் வல் கௌதுல் அஷ்ஹர் சையதுனா ஷேக் அபுல் ஹஸன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அவர்களின் பரக்கத்தால் இந்த மஜ்லிஸை இதுக்கு முன்னால் கேட்ட துஆ, இந்த மஜ்லிஸுடைய துஆ, இதுக்கு பின்னால் கூட்டாக தனியா கேட்க இருக்கின்ற துஆ, அத்தனை துஆக்களையும் கபூல் செய்து ஏற்றுக்கொள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.